நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியில் இப்போது ரொபாட்டிக் சர்ஜரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கொஷின்ஸ் வருது. எப்படி வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் கார்பென்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஒரு மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி, ஒரு டிவியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னாலஜிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வர வர நமக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா ப்ரெசிஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி முதல்ல நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது நமக்கு இருந்த டூல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி யூஸ் டு யூஸ் பவர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த எலும்பை மாற்றி அமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த எலும்பில் மாற்றி அமைக்கும்போது அதோடைய அலைன்மெண்ட், உடம்பில் இருக்கிற அந்த அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நிறையா யுக்திகள் இருந்தது. அதில் கம்ப்யூட்டர் அசிஸ்டட் அப்படிங்கிறது ஒன்று வந்தது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து ரொபாட்டிக் ஆர்ம் அசிஸ்டட். ஸோ ரொபாட்டிக் ஆர்ம் அசிஸ்டடில் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய அலைன்மெண்ட்டை வந்து 100% ப்ரெசிஷனோட எவ்ரி டைம் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ரொபாட்டிக் ஆர்ம் வந்து உங்களுக்கு கைக்கு வந்து ஒரு கடிவாளம் மாதிரி. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க, ஹியூமன் எரர் ஏதாவது வருது அப்படின்னா அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ரொபாட்டிக் ஆர்ம் வில் ஹெல்ப். ஸோ ரொபாட்டிக் சர்ஜரிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரெசிஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் அது.